ரஜினி, கமல் யார் ஹீரோ, யார் வில்லன் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. தமிழ் சினிமாவிலேயே ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்க போகுது இந்த மூவி. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இந்த ப்ரொமோவை. செம்மையாக இருக்குங்க. ரெண்டு பேருமே ஒரு விண்டேஜ் லுக்கில் வராங்க நம்ம நெல்சனோட அடுத்த டைரக்ஷனில் வரப்போகிற மூவிக்கு. ஸ்டார்டிங் ப்ரொமோலேயே ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது, இந்த கிளாஸ் சூஸ் பண்ணுறது, அந்த காஸ்ட்யூம் சூஸ் பண்ணுறதுலாம் செம்மையாக பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி நல்ல க்ரியேட்டிவாக இருந்தது. அண்ட் நடுவில் அந்த நெல்சனோட என்ட்ரியும் சரி, நம்மளோட அணியோட என்ட்ரியும் சரி, நல்லா ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நம்ம அரசனோட ப்ரொமோ மாதிரி ஆல்மோஸ்ட் இது இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து அந்த காருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வருங்க, கீ தூக்கி போடுறது, செம்ம மாசாக இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார் உள்ள சீனில் வந்துட்டு ஹைலைட்டே என்னன்னா, நம்ம உள்ளே இருந்து பின்னாடி ரெண்டு பேர் எட்டி பார்ப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம நெல்சனும் அணியும். ஸோ நம்ம அணி கேட்பார், ஒரு நல்ல தீம் மியூசிக் வச்சுருக்கேன், ப்ளே பண்ணிட்டுங்களா அப்படின்ட்டு. உடனே நம்ம கமல் சொன்னார், அதெல்லாம் தேவையில்ல, யார் ஹீரோ சொல்லு அப்படின்னு. உடனே ரஜினி அதேமாரி சொல்லுவார், யார் ஹீரோன்னு ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு. அந்த டைலாக்கே அந்த இதுவே வந்து செம்மையாக இருந்ததுங்க. தேட்டரில் அப்படியே அந்த கிளாப்ஸும் அந்த வைப்பும் கிட்டத்தட்ட ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, நம்ம கமல்ஹாசனும் அண்ட் ரஜினிகாந்தும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய டேரக்டர்ஸ் போயிட்டு நம்ம லோக்கிக்கிட்டையும் போயிட்டு ரிட்டன் அது லாஸ்ட்டில் வந்து நம்ம நெல்சன் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டார்க் காமெடியாக இருக்கும்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது நம்ம நெல்சனுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குன்றது கண்டிப்பாக அது அவருக்கு தான் தெரியும். எனக்கு ரஜினி கமல் நடந்து வரும்போது எனக்கு விண்டேஜில் நம்ம ராஜாவின் பார்வையில் 1995 நம்ம தலையன் தளபதி நடந்து வந்தால் எப்படி இருந்தது. ஸோ அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம தமிழ் சினிமாவில் யார் யார் வந்து காம்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு உங்களோட சாய்ஸ் எதுவாக இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.